என் பெயர் அப்துல் சாதிக். மயிலாடுதுறை மாவட்டம் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இவங்க வந்து சபீர் அகமது, இந்த கொரநாடு பெரிய பள்ளிவாசல் ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, திமுக கட்சியை சார்ந்த மயிலாடுதுறை மாவட்ட சிறுபான்மை பிரிவுடைய துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய சலீம் என்கிற நபர் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி போல் தெருவுக்குள்ளே 15 ரவுடிகளை, மாற்று மதத்தை சார்ந்த 15 ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து கத்தி, பீர் பாட்டில் எல்லாமே வச்சு உடச்சி, ஜமாத்து நிர்வாகிகளை கொலை செஞ்சிருவேன், இங்கே இதில் அவங்களுக்கு ஆதரவாக வர்றவங்களோட தலையை வெட்டி பள்ளிவாசலில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசி கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அது சம்பந்தமாக நாங்கள் வந்து நேற்று வந்து அனைத்து கூட்டமைப்பு எல்லா இயக்கத்தினுடைய சகோதரர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஜமாத்து நிர்வாகிகள் எல்லாம் வந்து இங்கே டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் இப்போ திரும்பவும் டிஎஸ்பி சாரை பார்த்து வலியுறுத்தியிருக்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய ஒரு தெருவுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு இதை மாதிரி அராஜகம் செய்கிறத எந்த சமுதாய அமைப்பும் ஏற்றுக்காது. இதனால் இப்போ டிஎஸ்பி சார் வந்து இன்றைக்குள்ளே நான் எஃப்ஐஆர் பண்ணி அவனை ரிமைண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே செய்யலைன்னா நாளை காலையில் 11 மணிக்கு இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 68 ஜமாத்துகளும் இணைந்து இங்கே காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடத்துவதாக தீர்மானிக்க எடுக்கப்பட்டிருக்குது. இதை வந்து திமுகவுடைய பெயரை கெடுக்கிற அளவுக்கு இந்த சலீம்ங்கிறவர் செயல்படுறாரு. அவருக்கு மேலே திமுக அரசும் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.